குரு வணக்கம், குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. இப்போ ஒரு வாரமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை அந்த வார்ம் அப் எக்ஸசைஸையும் பயிற்சி எப்படி செய்யணுங்கிறதையும் ஒரு முறை பார்த்துடலாமா? சுவாசம் இப்ப நம்ம தேய்பிரை காலத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு இடது சுவாசம் ஓடுதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிக்கணும். இடது சுவாசம் ஓடித்துன்னா நம்ம பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கைகளுக்கான வார்ம் அப் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கைகளை மூடி திறக்கிறோம். இந்த வார்ம் அப்லயே இரண்டாவது எக்ஸசைஸ் மின்காந்த சக்தியை தூண்டுறதுக்காக நம்ம கைகள் எப்படி மூடி திறக்கிறோம். இதை மெதுவா செய்யணும், கைகளையே பார்த்து செய்யணும். மூன்றாவதா கைகளை இப்படி கோர்த்து மெதுவா இப்படி செய்யறதுனால இதுவும் மின்காந்த சக்தியை தூண்டி கைகளை பயிற்சி செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. எப்படி சந்திரனோட சக்தி நம்ம நாடிகள் மூலமா போறதுங்கிறது ரொம்ப அழகா மேடம் விளக்கினாங்க. இதுல நம்ம இன்னும் தேய்பிரை காலத்துல இருக்கிறதுனால நம்ம இடது பக்கம் கோஷங்கள் அதுக்கான முதிரைகளை செஞ்சிட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம பார்த்தது முதல்ல நம்ம பார்த்தது அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கரை ரைட் ஹேண்டை இப்படி மிச்ச விரல்களை மூடி மிடில் ஃபிங்கரால நம்ம லெஃப்ட் ஹேண்டோட ரிங் ஃபிங்கரை தொடுறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபுல்லும் எல்லா விரல்களையும் நல்லா விரிச்சு வச்சுக்கணும். இது வாங்கும் கை, இது கொடுக்கும் கை. அதனால கொடுக்கிற கை மேலாக இப்படி தொடணும், நுனியோட நுனி தொடணும். இதுதான் அன்னமய கோஷம் அப்படின்னு பார்த்தோம். இந்த அன்னமய கோஷம் நம்ம பாடி பார்ட்ஸ் அதோட கனெக்ட் ஆகிறதுனால முக்கியமா இது டயபெட்டிஸ்க்கு இது முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொன்னோம். நான் உங்களெல்லாம் நீங்க உங்களோட டெஸ்ட் எடுத்துட்டு சுகர் இருக்கிறவங்க டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்துட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம இருக்க போற இந்த 2 வாரங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணி உங்க அனுபவங்களை சொல்லணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். யாரு இந்த ரிங் ஃபிங்கர் பயிற்சி பண்றீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு யாராவது 2 பேர் சொல்ல முடியுமா? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், PS ராஜு பேசுறேன். ஓகே, நான் அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 14 நாளா செய்யறேன். இருக்கிற ஒரு 14 நாள் இருக்கும். ஓகே, ஸோ அதுல என்னோட அனுபவம்னு பாத்தீங்கன்னாக்க மைண்ட் ஃப்ரீ. நம்ம மெயின் மைண்ட் ஃப்ரீ ஆகுது. அந்த ஃபோக்கஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபோக்கஸ். அப்புறம் நம்ம அந்த பயிற்சி செய்யறப்ப ஃபீலிங் நம்மளுக்கு ஃபுல்லாவே இருக்கு. அது ஃபீலிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விரல்கள்ல ஃப்ளோ, இந்த ரத்தம் ஓடுற மாதிரி, அப்புறம் நம்ம கழுத்துக்கிட்ட வருது, அப்புறம் அந்த நெஞ்சுக்கிட்ட இறங்குறது, கால் பாதத்துக்கிட்ட போறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அந்த ஃபீலிங் எப்போதும் செய்யறப்ப நான் கவனிச்சது அதுதான். ஸோ அதுதான் மெயின் நான் பார்த்தது. வெரி குட். நீங்க எந்த விரல் செய்றீங்க? ஃபுல்லாவே இந்த ரிங் 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 இதுதான் பண்ணேன். இப்ப 2 நாளா ஆள்காட்டி விரலும். அன்னைக்கு நான் கேட்டிருந்தேன், ஸோ அப்புறம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஆள்காட்டி விரலும் இப்ப 2 நாளா அது 2மே டயபெட்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரிங் ஃபிங்கர் நிறைய நேரமும் ஆள்காட்டி விரல் கொஞ்ச நேரமும் செய்யலாம்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த மாதிரி செய்றீங்க? எஸ் எஸ், அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க டயபெட்டிக்கா?
டயபெட்டிக் வந்து ரொம்ப ஹை இல்ல, ஓகே ஜஸ்ட் பார்டர். ஓகே பார்டரா இருக்கிறதுனால நம்ம கரெக்ட் டைம்ல இந்த இது வந்தது கொஞ்சம் சந்தோஷம். ஆமா கண்டிப்பா. நீங்க ம். வந்து நல்லபடியா வந்து இதை சரிப்படுத்திடலாம். ஓகே. 15 தேய்பிறை வாரங்கள் டெய்லி வந்து ஒரு ஆல்ரைட். 48 நிமிஷம் 2 நாழிகை மினிமம் செய்யணும். 15 தேய்பிறை வாரங்கள் செய்யணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. அது வரைக்கும் இந்த விரல்களை மாத்த வேண்டாம். மெடிசனும் வந்து ஓகே. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த மெடிசனை ரெகுலரா எடுக்கலாம். மெடிசனை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பயிற்சி செய்யறதுனால அந்த மெடிசனோட எஃபெக்ட உடம்பு முழுக்க கடத்தி அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கறது. சோ அதனால ஓகே. வந்து அது லெட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் பி கிளியர். மெடிசன் வந்து எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் மெடிசனை நம்ம ரெகுலரா டாக்டர் சொல்றபடி மெடிசனை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பயிற்சி செய்யும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சுகர் குறைஞ்சு டாக்டரே அட்வைஸ் படியே நம்ம மெடிசனை குறைச்சிட்டு வரலாம். எவ்வளவு நிமிஷம் செய்றீங்க ஐயா? பிகினிங் வந்து ஒரு 15 மினிட்ஸ் செஞ்சேன். இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ். ஓகே அது அது 30 மினிட்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிள் வந்து 30 மினிட்ஸ். அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னாக்க, இந்த லெஃப்ட் வர்றப்ப செய்வேன். ஸோ அது வந்து கன்டினியூஸா ஒரு சம்டைம் ஒரு 4 தடவ வரும். சம்டைம் ஒரு 5 தடவ செய்வேன். ஸோ அது அப்படியே கன்டினியூஸா. ஓகே. ஒரு நாள் முழுக்க டோட்டலா கவுண்ட் பண்ணா 30 மினிட்ஸ் செய்றீங்க. இல்ல மேடம். கூட ஓகே கூட வரும். ஓகே மோர் தென் தட். அதான் ஒரு சைக்கிள் வந்து ஒரு தடவ செய்றப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரும். ஓகே. அது சம்டைம் இப்போ ஒரு 5 தடவ செஞ்சேனாக்கா, அது ஓ கூட எக்ஸலென்ட் போயிரும். 48 விட கூட போயிரும் அது. எக்ஸலென்ட் 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 சார். மோதிர விரல் வந்து பயிற்சி செய்யறவங்க சொல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம். நான் ஜோதி ராமலட்சுமி பேசுறேன். நிறைய தடவை செக் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடு தான் மூச்சு போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ரைட்டு அது ரொம்ப கம்மியா தான் எப்பவாவது தான் தெரியுது. அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? எனக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்ரி 2 hours நீங்க செக் பண்ணி எழுதுங்கன்னு. அந்த மாதிரி ப்ராப்பர் மெத்தட்ல நீங்க எழுதணுமா? Because it may happen that every time when you check அந்த nasal cycle மாதிரி இருக்கலாம். So every 2 hours எழுத சொல்லி I had given an exercise முதல்லயே. ஆமா, முதல்ல அது பண்ணுனேன். ஆனா அப்பவுமே எனக்கு லெஃப்ட் தான் கொஞ்சம் அதிகமா தெரியுது. லெஃப்ட் ரைட் ரொம்ப கம்மியா. ஓகே. அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு 7 நாட்கள் பண்ணி எனக்கு அந்த சார்ட் அனுப்புங்க. ஓகே மேம். அத நாளையில இருந்து கரெக்டா கொஞ்சம் நோட் பண்ணி காலையில 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சுவாசம் எந்த பக்கம் போறதுங்கிறத நோட் பண்ணி எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு நோட் பண்ணி அனுப்புங்க. நிறைய லெஃப்ட் சைட்ல போகுது அப்படின்னாக்க ஏதோ இம்பேலன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் முதல்லயே சொன்னேன், இந்த சுவாசம் வந்து இட் டினோட்ஸ் யோர் ஹெல்த். உங்களோட ஹெல்த்துக்கான ஒரு இண்டிகேட்டர். இந்த சுவாசம் எப்படி போகுது, இந்த நேசல் சைக்கிள் எப்படி ஒர்க் பண்றதுங்கிறது. சோ டெஃபினெட்லி தேர் இஸ் இம்பேலன்ஸ். இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சியையே செய்யறோம். அதனால வந்து எனக்கு அனுப்புங்க. அதை நான் பாக்குறேன். அடுத்தது வந்து வளர்பிறை வரும்போது உங்களால எப்படி செய்ய முடியுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே. எவ்வளவு மினிட்ஸ் பண்றீங்கம்மா? காலையில 10 மினிட்ஸ், நைட்டு 10 மினிட்ஸ் மேம். அப்பதான் முடியுது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 44 இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு. ஸ்கூல் டீச்சர். காலையில எழுந்த உடனே 10 மினிட்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நைட்டு 10 மினிட்ஸ் பண்றேன். மொத்தம் 20 மினிட்ஸ் தான் மேம் பண்றேன். ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது எப்பவாவது செக் பண்ணா எனக்கு எப்பயுமே லெஃப்ட் மாதிரியே தான் தெரியுது. அதுதான் அது வந்து பிகாஸ் இந்த நேசல் சைக்கிள் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம மெத்தாடிக்கலா செக் பண்ணாதாமா நமக்கு தெரியும். சோ ஒரு அப்ராக்சிமேட்டா செக் பண்ணி சொல்றதோட ஒரு மெத்தாடிக்கலா செக் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து நீங்க டிராவல் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ரெஸ்ட் அவர் இருக்கும் போதோ இன்னும் கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பிகாஸ் அட்லீஸ்ட் 2 நாழிகை பண்ணினாதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தான் பண்றேன். எந்த டிசீஸ்க்கும் அப்படி கிடையாது. அதனால இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் தான் பண்றேன். இப்ப நிறைய தடவை லெஃப்ட் வருது. ஆனாலும் பண்றது வந்து நான் 20 தான் பண்றேன். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்றேன். இண்டெக்ஸ் ஃபிங்கர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏதாவது தெரியுதா? ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன். அது நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறேன். இந்த வித்தியாசம் தெரியுது. புத்துணர்ச்சி இருக்கு நிறைய. இருக்குது இருக்குது.
ஏன்னா வந்து நீங்க பண்றது வந்து பாயிண்டிங் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த வலது கை நடுவிரலால இடது கை இண்டெக்ஸ் ஃபிங்கரை பண்றீங்க, கரெக்டா? ஆமா மேம். இந்த மாதிரி செய்றீங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் நம்ம சொன்னது வந்து என்னன்னாக்க அது வந்து தச வாயுக்கள் அதுக்கான ஃபிங்கர். அது வந்து அந்த தச வாயுக்கள் வந்து நல்ல இயக்கம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறது. அந்த ஃபிங்கர் தான் வந்து நல்ல ஒரு ரெஸ்டும் கொடுக்கறது. நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல நாங்க எல்லாரும் கேட்டது என்னன்னா, இந்த ஆள்காட்டி விரலை தொடரவங்களுக்கு தான் வந்து நைட் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தூக்கத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற பெரியவங்கள்லாம் நாங்க இது செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல தூக்கம் வருது, நாங்க மாத்திரையே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பிபி பண்றதுக்கும் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நல்ல ஒரு நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்க டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு அன்னமய கோஷம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய சிஸ்டரா? என்னோட ஃபாதர். என்ன ஏஜ் அவங்களுக்கு? 72 மேம். 72. வெரி குட். அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 48 மினிட்ஸ் பண்ற மாதிரி செய்ய சொல்லுங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னங்கிறது நீங்க சொல்லலாம் எங்களுக்கு. முதல்ல நம்ம கூட இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3-4 சைக்கிள் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் இல்லையா, நம்ம செய்யறது அண்ட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இது சொல்லி கொடுக்கறது. சோ தேங்க்யூ சோ மச் ஜோதி மேம். ஆள்காட்டி விரல் பண்றவங்க யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம்மா. நான் ஆள்காட்டி விரல் தான் செய்யறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் கையெல்லாம் நரம்பு வலி, முட்டி வலி இந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து நானு ஆள்காட்டி விரல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேஸ்ட்ரிக் அதிகமா இருந்துச்சு. இப்ப அதனால இந்த உரப்பு ஜாமானே சாப்பிடுறது இல்ல. இது எவ்வளவு நேரம் செய்றீங்கம்மா? ஒரு நாளைக்கு காலையில 20 நிமிஷம் செய்வேன், இல்ல 10 நிமிஷம் முடிகிற மாதிரிமா. அப்ப ரவிக்கு ஒருக்க செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிஷம் செய்வீங்களா மொத்தமா சேர்த்து? செய்வோம்மா. இத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணுமா. இப்ப நம்ம ஒரு வாரம் 10 நாளா செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து உடல் வந்து கொஞ்சம் இதுக்கு பழகி இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதை இன்க்ரீஸ் பண்ணி 2 நாழிகை 48 நிமிஷம் நீங்க செஞ்சு உங்களோட கேஸ்ட்ரிக்ல வந்து என்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. எதுவும் மாற்றம் தெரியுதா இப்போ? அதான்மா, உரப்பெல்லாம் சாப்பிடுறது இல்ல. அதனால இப்ப எனக்கு அந்த கொஞ்சம் வலி குறவு. ஓகே. சோ நீங்க வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பதிவு பண்ணுங்க. சரிங்கம்மா. எனக்கு மூச்சு பயிற்சி எல்லாம் மாறி மாறி தான் வருது. ரொம்ப சந்தோஷம். மாறி மாறி வருது. அப்ப வச்சு பாத்துக்குவேன். ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சுபலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஓகே. நான் வந்து மூச்சை கவனிக்கிறேன். முன்ன அந்த சிஸ்டர் சொன்னது போல எனக்கு ஒரு பக்கம் தான் அதிகமா தெரியுது. லைக் வலது பக்கம் வந்து தெரிய மாட்டேது. சமயத்துல வலதுல இருக்கு. நான் பயிற்சியை வந்து இந்த மூச்சை கவனிக்கிறதுல வந்து நைட்ல 10 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுது. இடையிலேயே வந்து என்ன ஆகுதுனாக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுது. அது ரொம்ப தூக்கம். அந்த விரல் தானவே விளைகிறது. அப்ப நீங்க நைட்ல செய்யறதா சொன்னீங்க இல்லையா? ஆமா, நைட்ல செய்ய முடியல. நைட்ல செய்ய முடியல. இந்த நேரத்துல என்னால செய்ய முடியும். படுக்கும் முன்ன செய்யணும்னு நினைச்சாக்கா முடியல. ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம் சுவாசம் கிடையாது. ஓகே. ஒண்ணு நான் என்னென்ன பார்த்தேன்னாக்கா, நான் உங்ககிட்ட கண்ணு அரிப்புக்கு கேட்டிருந்தேன். அப்ப அம்மா சொல்லியிருந்தீங்க தம், என்னோட மிடில் ஃபிங்கர் வந்து இடது வலது விரலோட தம், ரைட் தம்ல வைக்க சொன்னீங்க. அற்புதமா வேலை செஞ்சம்மா. எனக்கு ரொம்ப மன நிறைவு. நன்றி அம்மா. என்னன்னாக்கா அது வந்து ரொம்ப 50-50% நான் சொல்லுவேன். அவ்வளோ குறைஞ்சிருச்சு இந்த ஒரு வாரத்திலேயே.
எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ரொம்ப அழகா சொல்றீங்க. நீங்க பர்சன்டேஜா நீங்க சொல்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு புரியும்படியா இருக்கு. அந்த மாதிரி பர்சன்டேஜா சொல்லணும்னு தான் குரு சொல்லுவாங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகா என்னன்னாக்கா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் கண்ணு, ஆ. எரிச்சல், அரிப்பு, தண்ணீர் வழி, கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் ஹோல் டே. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே குறைஞ்சிருச்சு. கண்ணுல மட்டும் லேசா தண்ணி வைக்கிற மாதிரியே இருக்கும். ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கம்மா இப்பைக்கு. இன்னொன்னு நான் என்ன செஞ்சேன்னாக்கா இந்த அன்னமயா கோஷம் செய்ததுனாலயா என்னன்னு எனக்கு தெரியாது. காலையில் 2 நாளாக நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னாக்கா மேல் நஞ்செல்லாம் வந்து ஏதோ ஒரு குத்துற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே இடம்னு சொல்ல முடியாது. இருதயம் உங்களுக்கு மாற ஓகே என்ன ஆகுதுனாக்கா எனக்கு 2 நாளாக ஒரு மாதிரி நெஞ்சில் வலி, ஹோல் பார்ட் ஆஃப் த செஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அங்கங்கே வலிக்குது. அப்போ நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா அது டாக்டர்கிட்ட கேட்டேன், இது மேபி மசில் பெயினாக இருக்குமா சொன்னாங்க. பட் இதுக்கும் நம்ம செய்கிற இந்த முத்ராவுக்கும் இது ரிலேட்டட் இருக்குங்களா? எத்தனை நிமிஷம் நீங்க செய்றீங்க? அதான் சொன்னீங்களா 10 நிமிஷத்துக்கு பிறகு எனக்கு தெரியல. நானே எப்போ தூங்குறேன் தானாக தூக்கம் வந்துடுது, கை விரல்கள் விளைகிறது, சரியாக தெரியல. நான் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நான் பார்க்குறேன்னாக்கா கை விளைகிறேன், மறுபடியும் வைக்கிறேன். இந்த வலி வந்து செய்து முடித்ததும் வருதாமா? எனக்கு ரியலைஸ் பண்ண முடியலமா. மார்னிங்கில் காலையில் எழுந்திரிச்சப்போ இருந்துச்சு, நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி சன்னமாக குறைஞ்சிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். சில சமயம் வந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சில அழுக்குகள்லாம் வெளியில வரும்போது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல இருந்து வரும். அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்க. நீங்க முதல்ல ஒரு தடவை சொன்னீங்க கட்டை விரல் செய்ததா சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து அன்னமய கோஷம்னு சொன்னீங்க. நீங்க எந்த விரல் செய்றீங்கம்மா? வலதுல வலது கையில மிடில் ஃபிங்கர், ரைட்ல வந்து ரிங் ஃபிங்கர். இடது கை லெஃப்ட் இடது வந்து நோமா. ஓகே நான் சாரி, நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னப்ப எனக்கு விளங்கும் போல. ஓகே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. லெஃப்ட் மிடில் ஃபிங்கர் டச்சிங் மை ரைட் ரிங் ஃபிங்கர். சோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா. இப்ப நம்ம இருக்கிறது தேய்பிரை. ஓகே சோ தேய்பிரையில வந்து the left hand should receive the energy. Okay. All right. The right hand should give the energy. Okay. சோ நீங்க மாத்தி பண்றீங்களான்னு பாருங்க. ஆமா மாத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ மாத்தி பண்ணும்போது அந்த மாதிரி சில ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கு. இது நீங்க என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்னொரு தடவை நான் பண்ணி காட்டுறேம்மா. நீங்க வந்து கேட்டது கண்களுக்கு, அதனால நீங்க தம்பு பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல தம்ப வந்து நம்ம தொட போறோம். ஓகே. And the right hand middle finger has to touch the left hand thumb finger. Left hand thumb finger. Okay. Is this clear? Yes, amma. The right hand middle finger is touching the left hand thumb finger. Okay. Left hand thumb தான் வந்து விஞ்ஞானமய கோஷம். அதுதான் வந்து கண்களுக்கு முக்கியமான விரல். நீங்க அதை மட்டும் செய்யுங்க. So left hand is the receiving hand and the right hand is the giving hand. அது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த பிக்சரை நான் இன்னொரு தடவை குரூப்ல நான் போட சொல்றேன். கண்டிப்பா. Thank you amma. For the thumb finger so that you'll be able to understand. Thank you so much. Thank you. நம்ம வந்து ரிங் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தோம். இப்ப வந்து தம்ப் ஃபிங்கரும் பார்த்திருக்கோம். தம்ப் ஃபிங்கர் பாத்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம், கட்டை விரல், தம்ப் ஃபிங்கர் கட்டை விரல். அது வந்து ஜீரண அமைப்பு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்மால் இன்டெஸ்டைன், கண், அதுக்குதான் அம்மா செய்யறாங்க. கபாலம், பித்த சுரப்பி, உடல் வெப்பம், மெட்டபாலிசம் ரிலேட்டட் கிளான்ஸ், டைஜஷனுக்கும் இந்த தம்ப் ஃபிங்கர் வந்து யூஸ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட்ல தம்ப் ஃபிங்கர் விஞ்ஞானமய கோஷம், அது வந்து டைஜஷனுக்கும் யூஸ் ஆகுது. டைஜஷன், கண், இது ரெண்டுத்துக்கும் வந்து முக்கியமான விரலா அது இருக்கு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பிராணமய கோஷம், லிட்டில் ஃபிங்கர் ஆர் த சுண்டு விரல்.
சோ நம்ம ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல் ஆர் லிட்டில் ஃபிங்கர் இது தொடும்போது இது வந்து பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் வந்து ஆல் ஃப்ளூயிட் ரிலேட்டட் இந்த பாடி, ரத்தம், சுரபிகள், சிறுநீரகம், கிட்னி அண்ட் யூரின். இதுக்கு முக்கியமான விரல் வந்து சுண்டு விரல். அப்புறம் சலைவா, டியர்ஸ், டைஜஸ்டிவ் ஜூசஸ், ஹார்மோன்ஸ், இந்த உடல் நீர் உறுப்புகள், இது எல்லாத்துக்கும் வந்து பிராணமய கோஷம். இது ஹார்மோனல் இது இருக்கிறதுனால தைராய்டு உள்ளவங்க, தைராய்டு இஸ் அ காமன் ப்ராப்ளம், அது இருக்கிறவங்க வந்து சுண்டு விரலை தொட்டு பயிற்சி செய்யலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து சுண்டு விரலை தொட்டு பயிற்சி செய்யலாம். இதுதான் வந்து அந்த பிராணமய கோஷம். ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர் ஷுட் டச் தி லிட்டில் ஃபிங்கர் இன் த லெஃப்ட் ஹேண்ட். சோ நம்ம 4 ஃபிங்கருக்கான கோஷங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வாக் பண்ணிக்கிட்டே செய்யலாமான்னு. வாக் பண்ணிக்கிட்டே செய்யக்கூடாது. ஏன்னா வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம எதையும் தொடாம இருக்கணும். அண்ட் உட்கார்ந்து செய்யறது தான் வந்து நல்லது. வாக் பண்ணிக்கிட்டே செய்ய வேண்டாம். இப்போ நல்ல பழகினதுக்கு அப்புறம் when it becomes a part of your நம்ம ரெகுலர் இன்வாலண்டரி ஆக்ஷன் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா வந்து then we can think about it. ஸோ இப்ப எல்லாருமே நீங்க பிகினர்ஸ் அப்படிங்கறதுனால உட்கார்ந்து செய்யறது பெட்டர். அதுக்கு வந்து அப்பதான் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு என்னங்கிறது நம்மளால அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூமா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, நான் அதனால நீங்க வந்து தைராய்டுக்கு உண்டான விரல், அதாவது சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கரை செய்யுங்க. மேம், நான் என் பெயர் சாந்தி, டாக்கிங் ஃப்ரம் அமெரிக்கா. இதுதான் என்னுடைய முதல் கிளாஸ். அதான் நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறேன். முதல் என்ன எக்ஸசைஸ் செய்ய வேணும்? எனக்கு டயபெட்டிக் இருக்குது, பட் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்குது, பேக் பெயினும் இருக்குது, மூட்டு முழங்கால் பெயின் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்ய வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னது, நீங்க இந்த பயிற்சி செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து இன்னொரு தடவை ஒரு லிஸ்ட் பண்ணி நாங்க குரூப்ல போடுறோம். நீங்க வந்து ஒரு சிம்பிளான சேர்ல உட்காந்து, கால் மட்டும் தரையில படக்கூடாது, அதனால கீழே ஒரு துணியை போட்டு காலை வச்சுட்டு நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் செஞ்ச வார்ம் அப் எக்ஸசைசஸ் இதுக்கு முன்னாடி செஞ்சு காட்டினது பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். அந்த 3 வார்ம் அப் எக்ஸசைஸையும் முதல்ல செஞ்சுட்டு, உங்க ஃபிங்கர்ஸ்ல வந்து நெயில்ஸ் இருக்க கூடாதுமா, நெயில்ஸை நீட்டா கட் பண்ணிட்டு நீங்க வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க டயபெட்டிக் அண்ட் மூட்டு வலி அதெல்லாம் சொன்னதுனால நீங்க வந்து ரிங் ஃபிங்கரை டச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட வந்து நல்லா ஓபன் பண்ணி எதுவும் ஒன்னோட ஒண்ணு டச் பண்ணாம இப்படி பாம் ஃபேசிங் அப்வர்ட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. The right hand you should give the therapy using the middle finger. So மிச்ச fingers எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க so that you can direct the energy comfortably. So இந்த எனர்ஜியை மெதுவா எடுத்துட்டு போய் you're closing the circuit by touching the ring finger. So இது வந்து நுனியோட நுனி தொடணும். இப்படி உள்ள தொடக்கூடாதுமா, நுனியோட நுனி தொடணும். மெதுவா லேசா வச்சா போதும், ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டியது இல்ல, லேசா வச்சா போதும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு யூ கேன் கம்ஃபர்டபிளி பிளேஸ் இட் ஆன் யுவர் லேப் ஆர் மடியில ஒரு தலகாணி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காரணும், இல்லைன்னா கை வலிக்கும் உங்களுக்கு. நீங்க எப்படி தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி காட்டுறேன். சோ இத நீங்க வந்து மடியில ரெஸ்ட் பண்ணி வச்சு யூ கேன் ஸ்டார்ட் வித் 10 minutes, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி யூ கேன் கோ அப் டு 48 minutes. பட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க யூ கேன் கோ அப் டு 20 minutes. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம், இடது பக்கம் செய்யறதுனால ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் பிரெத் போகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தா, யூ கேன் கீப் யுவர் ஃபிங்கர் நோஸ் கீழே வச்சு ப்ளோ அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆர் இப்படி கை வச்சும் ப்ளோ அவுட் பண்ணீங்கன்னா எந்த நாசில இருந்து சுவாசம் வருதுங்கிறது யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அது தெரியுதான்னு பாருங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இடது பக்கம் சுவாசம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பயிற்சியை செய்யணும். அப்ப வலது பக்கம் இருந்தா செய்யக்கூடாது. இந்த தேய்பிறை காலத்துல, இந்த தேய்பிறை காலத்துல இடது பக்கம் இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும்.
வார்ம் அப் பிராக்டிஸ் நீங்க எவ்ரி டைம் பிரேக் விட்டு ஆரம்பிக்கும் போது திரும்ப வார்ம் அப் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது ராஜு சார். இப்ப நீங்க காலையில செய்றீங்க, வார்ம் அப் பண்ணி செஞ்சு முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப மதியம் செய்யும் போது திரும்ப வார்ம் அப் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். வார்ம் அப் ஒன்லி டேக்ஸ் ப்ராப்ளி a minute. சோ அது வந்து வார்ம் அப் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. அது இட் ஹெல்ப்ஸ் இன் சர்க்குலேஷன் அண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த கை வலி அதெல்லாம் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. வணக்கம் மேடம், விஜயகுமார் பேசுகிறேன். வணக்கம். எனக்கு வந்து 59 வயசு முடிஞ்சு 60 நடக்குது. டயபெட்டிஸும் இல்லை, பிபி அது எதுவுமே இல்லை, சுகர் எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப நேரமாக ஒரு 2 நிமிஷம் காலை ஊனி வச்சா அப்படியே காலெலாம் திடீர்னு எரியிற மாதிரியான ஒரு இருக்குது. உடனே காலை தூக்கிட்டு இன்னொரு கால் கறி வைக்கிற மாதிரி இருக்குது. 2 வாரமும் அப்படி எரியுது. ஆனால் சுகர் இல்லை, பிபியும் இல்லை. இதுக்கு நான் என்ன மாதிரி பேசுகிறேன்? இது வந்து ஹீட் சம்பந்தப்பட்டது, டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க வந்து தம் ஃபிங்கர் கட்டவிரல் அது செய்யணும். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் அம்மா, என் பேர் சரோஜா. வணக்கம். எனக்கு வந்து நான் இப்போ 1 வருஷமா கேஸ்ட்ரிக்கும் என்னோட ஹாட் ஃபிளஷ்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். தைராய்டும் இருக்கு. இப்ப நான் அந்த 1 வாரமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நேத்துல இருந்து உடம்பு வந்து ரொம்ப சூடு ஏறினதையும் அந்த ஹாட் ஃபிளஷ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது. மேலலாம் எக்ரோட் பண்ணிட்டு முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. எவ்வளவு நிமிஷம் செய்றீங்கம்மா? நான் 10 நிமிஷம் செய்வேன். நேத்து வந்து 1/2 மணி நேரம் செஞ்சதும் நேத்துலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டைம் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஓகே. ஏன்னா இது வந்து உடம்பு சூடு ஆகும். the body has to get acclimatized. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணணும், விட்டு விட்டு செய்யணும். அந்த சூடு குறைக்கிறதுக்கு எந்த தொடணும்மா? சூடு குறைக்கிறதுக்கு நீங்க அதர்வைஸ் நீங்க சூடு குறைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்வீங்களோ அதை செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து விட்டு விட்டு செய்யுங்க. நீங்க கண்டினியூஸா 30 மினிட்ஸ் செய்யாதீங்க. ஓகே. You started with 10, right? 10, make it 15, then give a gap of 2-3 hours and then do again 10 minutes. அந்த மாதிரி you complete the 48 minutes or 5 times 6 times விட்டு விட்டு செய்யுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு வந்து அந்த சூடுக்கு பிராக்டிஸ் ஆயிக்கும். சூடு தணிக்கிறதுக்கு நம்ம ஜெனரலி பண்ற வீட்டு வைத்தியங்கள், ஜீரா ஜலம் குடிக்கிறது, அந்த விஷயங்கள் செஞ்சு நம்ம வந்து அவுட் சைட் இது முதிரையில இந்த சூடை தணிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடி அக்ளமடைஸ் ஆகி வந்துருமா. எனக்கும் வந்து ரொம்ப பித்த உடம்பு தான். பட் இப்ப என்னால 2 hours கிட்ட பண்ண முடியறது. அதனால வந்து பழகணும், உடல் பழகணும். நம்ம வந்து சந்திரனோட எனர்ஜியை வந்து நம்ம உடம்புல செலுத்துறதுனால அது பியோர் எனர்ஜி நாடி மூலமா டைரக்டா நம்மளோட உடம்புல போறதுனால ஒரு சிலருக்கு அது சூடு உண்டாக்கும். அதனால கொஞ்சம் மெதுவா பிரேக் விட்டு விட்டு ஸ்மாலர் இதுல பண்ணணும். அந்த மாதிரி நீங்க 2 நாள் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு குரூப்ல சொல்லுங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, சம்டைம் வந்து என்ன ஒரு ஃபீலிங் கேட்டீங்கன்னா 2 நோசர்லயும் வந்து சேம் ஃப்ளோவா இருக்கு. அதாவது லெஃப்ட் ரைட் வந்து கூட குறைவு இல்லை, சேம் இதா வருது. இந்த டைம்ல வந்து நம்ம இந்த பிராக்டிஸ் செய்யலாமா? அதாவது இப்போ வந்து இல்லையா செய்யக்கூடாது. அது வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அந்த மாதிரி ஆகலாம். அந்த நிலை வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது செய்யக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். இடது பக்கம் போகும்போதுதான் செய்யணும். ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஒரு மிடில் அன்னமய கோஷம்னா அது மட்டும்தான் செய்யணுங்களா, இல்ல அது 15 மினிட்ஸ் செஞ்சுட்டு விஞ்ஞானமய கோஷம் 15 மினிட்ஸ் அப்படி செய்யலாங்களா? என்ன ப்ராப்ளத்துக்காக செய்றீங்கம்மா? எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டுங்கம்மா. அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. சரி. நான் போன கிளாஸ் வீட்டுல கெஸ்ட் வந்துட்டதுனால என்னால அட்டென்ட் பண்ண முடியல. அதனால இந்த டவுட் இப்ப கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா நீங்க வந்து பாயிண்டிங் ஃபிங்கர் தான்மா பண்ணணும். அதுதான் வந்து தச வாயுக்களுக்கான ஃபிங்கர். சரிங்கம்மா. which is the index finger or the pointing finger. அந்த ஒரு விரல் மட்டும் செய்தா போருமா, 2 விரல்லாம் செய்யறது நல்லதில்ல. சரிங்கம்மா. என்ன ப்ராப்ளத்துக்காக செய்யறோங்கிறது முதல்ல முக்கியம். தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ. கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னாக்க நீங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை தொடுறது. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் 10 மினிட்ஸ். எவ்வளவு நிமிஷம் செய்றீங்க? நான் போன வாரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைங்கம்மா, அதனால நான் செய்யல. இனிமே ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றச்சே நீங்க 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டே யூ மேக் இட் 15, the third day you make it 20. உங்களுக்கு வந்து அந்த சூடு பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி சூடு இருந்தது பிரச்சனை இருந்ததுன்னா 10 மினிட்ஸ் பண்ணுங்க, give a break of couple of hours, அப்புறம் திரும்ப 10 மினிட்ஸ் பண்ணுங்க, give a break. and பட் எல்லாமே சுவாசம் இருக்கும்போது தான் செய்யணும், அது முக்கியம். சரிங்கம்மா. ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்டோட பாயிண்டர் ஃபிங்கர். யா, ஓகே ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி மேம். do you have a YouTube இருக்குதா இதுல இப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? நான் அது வந்து டீம்ல சொல்லி நான் யூடியூப் லிங்க் அனுப்ப சொல்றேன்மா. நாங்க வேற ஒரு கிளாஸ் எடுத்த லிங்க்ஸ் இருக்கு, பட் அது எது ரெலவெண்டா இருக்கும்னு பார்த்து அனுப்பணும். பிகாஸ் இங்க சொல்லி கொடுக்காததெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா it can confuse you. இல்ல, for the beginners, from the beginner. நான் பிக்சர் போட சொல்றேன். ஓகே. யா, thank you. வணக்கம், நன்றி. நாளைக்கு சந்திப்போம்.